வணக்கம். கதிரவனின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயது 60 குறைப்பு. பாடசாலைகளுக்கான நிதி தொடர்பாக பிரதமரின் அறிவிப்பு. தமிழர் பகுதியில் தொடர்ந்து மோதியதில் இளைஞன் உயிரிழப்பு. மீண்டும் புதிய வரியை அறிமுகப்படுத்தும் அரசாங்கம். தென்னிலங்கையை பரபரப்பாக்கிய வெள்ளை வேன். கொழும்பில் ஏடிஎம் பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை. ஜாழ் நகரில் தனியார் பேருந்துகளால் மக்கள் அசௌகரியம். ஆயுதம் தாங்கிய படையினருக்கு அழைப்பு. ஜனாதிபதி அனுர விசேட உத்தரவு. மூட நம்பிக்கையால் 5 எரித்து கொலை தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயதை 60 குறைப்பதால் எதிர்காலத்தில் பல சிக்கல்கள் ஏற்படக்கூடும் தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் வணக்கத்துக்குரிய முருத்தட்டுவ ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஓய்வூதிய வயதை குறைப்பதால் தற்போதுள்ள தாதியர் பற்றாக்குறை மேலும் மோசமடையும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயதை 63 நீட்டித்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சுகாதார அமைச்சு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அதன்படி குறித்த வழக்கு முடியும் வரை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் 6 உத்தரவிட்டது. அந்த உத்தரவின்படி 60 வயதை நிறைவு செய்த அனைத்து தாதியர் அதிகாரிகளும் ஓய்வு பெற வேண்டுமென்று சுகாதார அமைச்சின் செயலாளரால் கடந்த 4 சுற்றறிக்கையொன்று வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் அவற்றுக்கான அதிக நிதி உதவி ஒதுக்கீடு செய்தல் பெறுதல் அவசியமாகும் என பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலை உரையாற்றும் போதே பிரதமர் இதனை வலியுறுத்தினார். மேலும் உரையாற்றிய பிரதமர் கவனமாக திட்டமிடப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை பற்றி கலந்துரையாடி நடைமுறைப்படுத்துவதற்கு மாகாண சபைகளின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என குறிப்பிட்டார். தேசிய கொள்கைகளையும் மாகாண சபை நடைமுறைகளையும் இணைத்து இந்த கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த கல்வி சீர்திருத்தங்களின் இலக்கு கல்வியின் தரத்தை உயர்த்துவதாகும். இந்த செயல்முறையின் இறுதி பயனாளர்கள் மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் குடும்பங்களுமாக இருக்க வேண்டும். எடுக்கும் அனைத்து முடிவுகளும் பிள்ளைகளை மனதில் வைத்து எடுக்கப்பட வேண்டும். கல்வி சீர்திருத்தத்தின் போது எதிர்கொள்ள வேண்டிய 2 முக்கிய சவால்கள் உள்ளன. ஒன்று, தற்போதைய கல்வி முறையை மாற்றியமைப்பது. அடுத்தது, சீர்திருத்தம் நடைபெறும் காலத்திலும் தற்போதைய நடைமுறைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னெடுப்பது. நீண்ட காலமாக எடுக்கப்பட்ட முடிவுகளால் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்கும் அதே வேளையில் இந்த சீர்திருத்தங்களை செயல்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. பாடசாலைகளில் வளமையான பணிகளை முன்னெடுக்கும் போது கொள்கை தொடர்பான விடயங்களில் இணக்கப்பாட்டுடன் செயல்பட வேண்டிய அவசியத்தை பிரதமர் மேலும் வலியுறுத்தினார். மட்டக்களப்பு கருவப்பங்கேணி பகுதியில் தொடர்ந்து மோதியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விபத்து இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் இடம்பெற்றுள்ளதாக மட்டத்தலைமையக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் கருவப்பங்கேணி பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய சுந்தர்ராஜா நிசாந்தன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார். கருவப்பங்கேணி பகுதியில் சம்பவ தினமான இன்று அதிகாலை 1:30 மணியளவில் தொடர்ந்து தண்டவாளத்தில் இருந்துள்ள நிலையில் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பிரயாணித்த கடுகதி தொடர்ந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 2027 முதல் சொத்து வரியை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. அதற்கு அமைய குறித்த வரி முறையை 2027 முதல் காலாண்டில் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கை குறித்த அதன் சமீபத்திய அறிக்கையில் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. புதிய சொத்து வரியை செயல்படுத்த தேவையான ஆரம்ப நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் தரவு சேகரிப்பில் சிறிது தாமதம் இருந்தாலும் செயல்முறை செப்டம்பர் மாதத்துக்குள் நிறைவடையும் என்று சர்வதேச நாணய நிதியம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. அதுக்கு அமைய சொத்து மதிப்புகளை மதிப்பிடுவதற்கும் வரிகளை கணக்கிடுவதற்கும் ஒரு டிஜிட்டல் தரவுத்தளம் உருவாக்கப்பட வேண்டும்.
மேலும் 2026 ஆண்டு இறுதிக்குள் அனைத்து தொடர்புடைய தரவுகளும் தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 2027 ஆண்டில் இந்த புதிய வரியை செயல்படுத்துவதற்கு சொத்து வரி முறைகள் குறித்த ஒரு நேரத்தில் விவாதங்கள் அவசியம் என்று சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. பாணந்துறையில் போலியான போலீஸ் சீருடைகள் மற்றும் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை சீருடைகளை அணிந்து வீட்டை கொள்ளையடித்த 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 5 கொள்ளையர்களை கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 5 பேரில் ஒரு பெண் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்கள் ஒரு வெள்ளை வேனில் வந்து போலீசாரின் சீருடைகளை போன்ற உடைகளை அணிந்த நிலையில் வீட்டுக்குள் நுழைந்துள்ளனர். 5 சந்தேக நபர்களும் வீட்டுக்குள் நுழைந்து வீட்டை சோதனை செய்ய வேண்டும் என்று கூறியதை சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. அப்போது அவர்கள் வெலானை ஊழல் தடுப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் எனவும் வீட்டில் போதைப்பொருள் கடத்தல் நடைபெறுவதாக வந்த தகவலின் அடிப்படையில் வீட்டை ஆய்வு செய்ய வந்ததாகவும் தெரிவித்தனர். மேலும் சந்தேக நபர்கள் அந்த வெள்ளை வேன் வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் நிறுத்தப்பட்டிருப்பதை கண்ட சிவில் பாதுகாப்பு குழுவின் 2 உறுப்பினர்கள் சந்தேக நபர்கள் வந்த வெள்ளை வேனை விசாரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். வேனில் இருந்த நபரை விசாரித்த போது அவர் வீட்டில் இருந்த கொள்ளையர்களுக்கு தொலைபேசியில் இதுகுறித்து தகவல் அளித்துள்ளார். அதன் பிறகு கொள்ளையர்கள் வந்து உடனடியாக அங்கிருந்து தப்பி சென்றனர். சம்பவம் தொடர்பாக கல்நேவ போலீசார் நடத்திய விசாரணையில் சந்தேக நபர்கள் வந்த வேனுடன் ஒரு பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் ஏடிஎம் மையங்களுக்கு அருகில் மக்களை ஏமாற்றி ஏடிஎம் அட்டைகள் மூலம் 15 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபருக்கு எதிராக 9 பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து சிறியளவு ஐஸ் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மோதரை குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் குழு சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தபோது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்ததை கண்டுபிடித்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து பெறப்பட்ட பின்னர் விசாரணையின் போது மோசடி தொடர்பான தகவல்கள் தொடர்பில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையத்துக்கு முன்பாக வைத்தியசாலை வீதியில் நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகள் நீண்ட நேரமாக நிறுத்தப்படுவதனால் அங்கு வாகன நெரிசல் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மின்சார நிலைய வீதியிலிருந்து பயணிகளை ஏற்றி சேவையை ஆரம்பிக்கும் குறித்த தனியார் பேருந்துகள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்வதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த தனியார் பேருந்துகள் அதிகளவானவர்களை ஏற்றுவதற்கு நேரத்தினை நகர்த்துவதற்காக வைத்தியசாலை வீதியில் பிரதான பேருந்து நிலையத்தின் முன்பாக நீண்ட நேர நடுவீதியில் நிறுத்தப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பேருந்து நிலையம் முச்சக்கர வண்டி தரிப்பிடம் காணப்படுகின்ற நகரின் மத்திய பகுதியில் இவ்வாறு பொறுப்பின்றி சாரதிகள் நடந்து கொள்வதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒரு வழிப்பாதையான இப்பாதையில் பின்னால் வரும் வாகனங்கள் செல்ல முடியாது காத்திருந்தே பயணிக்க வேண்டியுள்ளது. அதேவேளை குறித்த இடத்தின் மிக அருகிலேயே போலீஸ் பரிசோதனை சாவடி காணப்படுகின்ற போதும் போலீசாரும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் பொது அமைதியை நிலைநாட்டுமாறு அனைத்து ஆயுதம் தாங்கிய படையினருக்கு அழைப்பு விடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவு குறித்து ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மூட நம்பிக்கையால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரை கிராமத்தவர்கள் தீ வைத்து எரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் பூர்ணியா மாவட்டம் டஹோமா கிராமத்தை சேர்ந்த பாபுல்லால் இவரது குடும்பத்தினரான சீதா தேவி, மஞ்சத் ஓரன், ராணியா தேவி, டபோ மோஷ்மட் மற்றும் ஒரு குழந்தை அனைவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். இதனிடையே பாபுல்லால் குடும்பத்துடன் சேர்ந்து மாந்திரிக வேளையில் ஈடுபட்ட போது அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் நம்பியுள்ளனர். பாபுலால் மாந்திரிகத்தால் கிராமத்தில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதாக மூட நம்பிக்கையில் மூழ்கியுள்ளனர். இந்நிலையில் கிராமத்தினர் அனைவரும் சேர்ந்து நேற்று பாபுலால் வீட்டுக்கு சென்றுள்ளனர். அங்கு பாபுலால் மற்றும் அவரது குடும்பத்தினர் மொத்தமாக 5 பேரை கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளனர். பின்னர் 5 பேரின் உடலையும் அதே வீட்டில் வைத்து தீ வைத்து எரித்துள்ளனர். இந்த கொடூர சம்பவத்தில் ஒரு குழந்தை மட்டும் உயிர் தப்பியுள்ளது. தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்த கொல்லப்பட்டவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொடூர சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.